அனைவருக்கும் சைவத்தமிழ் தொலைக்காட்சியின் இனிமையான வணக்கங்கள். பெரிய புராணத்தை காவியமாக்கி உலகத்திற்கே கொன்று போய் சேர்த்த தெய்வப்புலவர் என்று போற்றப்படுகின்ற சேக்கிழார் பெருமான் சிவபெருமானுடைய கருணையினாலே உலகெல்லாம் உணர்ந்து உலகிற்கு அரியவன் என்று சிவபெருமானிடமிருந்து அசரீதி கிடைத்த காரணத்தினாலே இப்படியாக பாடி பெரிய புராணத்தை காவியமாக்கினார். அப்படியான அந்த பெருமான் உமையிடம் போய் கேட்கின்ற பொழுது போய் தன்னுடைய தேவார பாடல் வரிகள் மூலமாக கேள்வியாக போய் கேட்கின்றார். தாயே, நீ எத்தனை பிழைகளை நாங்கள் தெரியாமல் செய்தாலும் எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடிய இயல்பு உடையவளம்மா நீ. ஆகவே அப்படி உயர்ந்த உன்னை சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே பாதி உடம்பைத்தான் உனக்கு தந்து வைத்திருக்கின்றார் என்பதை அவர் சொல்கிறார். அளவரு பிழைகள் பொறுப்பவள் நின்னை அணிவுறு பாதியில் வைத்தார் என்று சொல்கின்றார்கள். என்னவென்றால், ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளை என்னதான் பிழையை செய்தாலும் என்னுடைய பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டான், என்னுடைய பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டான் என்று சரியாக கதைத்து கொண்டு போவதே ஒரு தாயினுடைய இயல்பாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் தெரியாமல் செய்கின்ற பிழைகள் அனைத்தையும் உலக நாயகியாகிய தாயே, நீ பொறுப்பதில் வல்லவளாகிய உன்னை சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே பாதி உடம்பைத்தான் தந்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் அர்த்தநாதீஸ்வர வடிவத்திலே சிவன் பாதி உமை பாதி என்ற வடிவத்தை பார்க்கின்றோம். இரண்டாவது வரியிலே சொல்கின்றார், தளர்வுறு பிழைகள் மூன்றே பொறுப்பவள் தன்னை சடையிடை வைத்த அதனால் என்று சொல்கின்றார். என்னவென்றால், தண்ணிக்குள்ளே ஒருவர் விழுந்தால் 3 பிழைதான் பொறுக்கக்கூடியவள் கங்காதேவி. 3 முறை கீழே கொண்டு போகும், மேலே கொண்டு வரும். 4வது முறை சடலமாகத்தான் அது வரும். ஆகவே அப்படி 3 பிழையை பொறுக்கக்கூடிய உன்னை சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலே வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். 3வது வரியிலே சொல்கிறார், புலமறு மதியும் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றார் என்று சொல்லுகின்றார். எப்படி என்றால், குற்றம் செய்த சந்திரனை தூக்கி தன்னுடைய தலையிலே வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் சிவபெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றார் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால், ஆணவம் கொண்ட கங்காதேவி இந்த உலகத்தையே முழுமையாக அழிக்கின்றேன் என்று வருகின்ற பொழுது பகீரதனுடைய வேண்டுகோளிற்கு அமைய தன்னுடைய சடாமுடியினாலே சிவபெருமான் தாங்கிக் கொண்டார். அதனால்தான் கங்கையை தலையில் வைத்தார் என்று சொல்லி ஒரு தேவார பதிகமே இருக்கின்றது. அதே போன்று ஆணவம் கொண்ட கங்காதேவியை தன்னுடைய தலையிலே வைத்திருக்கின்றார். அதே போன்று குற்றம் செய்த சந்திரனையும் தூக்கி தன்னுடைய தலையிலே வைத்திருக்கின்றார். எப்படி என்றால், விநாயக பெருமான் நடனம் புரிகின்ற பொழுது சந்திரன் அதை நகைச்சுவையாக சிரித்த காரணத்தினாலே விநாயக பெருமான் சந்திரனை பார்த்து நீ தேய்ந்தே போவாய் என்று சொல்லி சாபம் கொடுத்தார். அதன் காரணமாக சந்திரன் 4 வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக தேய்ந்து கொண்டு போக ஆரம்பித்தார். இதனால் பயமடைந்த சந்திரன் சிவபெருமானுடைய காலிலே போய் விழுந்த பொழுது காலிலே விழுந்த சந்திரனை தூக்கி சிவபெருமான் தன்னுடைய முடியிலே தாங்கிக் கொண்டு, என்னுடைய பிள்ளை தந்த சாபத்தை முழுமையாக நீக்க முடியாது, நீ 15 நாளைக்கு தேய்ந்தும் 15 நாளைக்கு வளர்ந்தும் வருவாய் என்று வரம் கொடுத்த காரணத்தினாலே நாங்கள் அமாவாசை திரியிலே தேய்ந்த
சந்திரனாகவும் பௌர்ணமி திதியிலே வளர்ந்த சந்திரனாகவும் எங்களால் பார்க்க முடிகின்றது. ஆகவே இதை சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கின்ற பொழுது பித்தா என்று பாடிய பாடல் சிவபெருமானுக்கு பொருத்தமானதுதான் என்று சொல்லுவது போன்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். ஏனென்றால் பித்தன் என்று சொன்னால் பைத்தியக்காரன் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்றைக்கு வேறு ஏதாவது ஒரு சமயத்திலே தலைமை கடவுளை நாங்கள் பித்தன் என்று சொல்வோமேயானால் எங்களை அடித்தே கொன்று விடுவார்கள். ஆனால் எங்களுடைய சமயத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய தலைமை கடவுளை பைத்தியக்காரன் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அன்போடு ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதே போன்று ஏதாவது ஒரு மதத்திலே நடன வடிவத்திலே இறைவனை பார்ப்போமேயானால் எங்களுடைய சமயத்தில் மட்டும்தான் இறைவனை நாங்கள் நடன வடிவத்திலே பார்க்கின்றோம். இறைவன் ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக பஞ்சகித்திய நடனம் புரிகின்றார். அந்த நடனத்தை புரிந்தாலும் பித்தன் என்று பெயர் எடுத்தாலும் சிவன் என்ற பெருமிதம் உலகம் வரைக்கும் எள்ளளவும் மங்காமல் இன்றை வரைக்கும் சிவன் என்ற பெருமிதத்தோடு வாழ்கின்ற சமயமாக எங்களுடைய சமயம் உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கின்றது. ஆகவே இப்படி பெருமையான எங்களுடைய சமயத்தினுடைய பெருமைகளை போற்றி புகழ்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நன்றி, வணக்கம்.